எதிர்பார்த்துட்டு இருந்த ஆர்ஆர்பி நோட்டிஃபிகேஷன், ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அண்ட் கூடவே இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் நம்மளுக்கு வேகன்சிஸும் அதிகமாக தான் இருக்கு. ஸோ கண்டிப்பாக இது நம்மளுக்கு ஒரு பெரிய நியூஸ் தான், நல்ல நியூஸ் தான். அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் கம்ப்ளீட்டாக நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒன்று, தயவு செஞ்சு இப்போவே போயிட்டு டெலிகிராம் குரூப்ல கனிஷ் ரீனா லாஜிக்ஸ்ன்ற டெலிகிராம் குரூப்ல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல 5000 கொஸ்டின்ஸ் டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா 50 மார்க் டெஸ்ட் ஃப்ரீயா உங்களுக்கு கொடுத்துருக்கோம் மக்களே. ஃப்ரீயா தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா அப்கமிங் இருக்கக்கூடிய எல்லா மார்க்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போவே போயிட்டு கனிஷ் ரீனா லாஜிக்ஸ் டெலிகிராம் குரூப்ல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்க்கான தனித்தனி இ புக் லான்ச் பண்ணியிருக்கோம். இடியம்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இடியம் மாஸ்டரி அண்ட் இதே இது ஃப்ரேசல் வேர்ப்ஸ் மாஸ்டரின்னு சொல்லி 2 புக் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கனிஷ் ரீனா லாஜிக்ஸ் ஆப்ல அவைலபிளாக இருக்கு. ஸோ லான்ச்சிங் ஆஃபரோட அவைலபிளாக இருக்கு. இது வேணும் அப்படின்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். நம்மளோட இ புக் ஸ்டோர், இங்கிலீஷ் இ புக் ஸ்டோர்லையும் அவைலபிளாக இருக்கு. ஸோ 2 வேணும்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸோ என்னைக்கு வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இன்னைக்கு 12 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு 7ஆம் தேதியில வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் வழக்கம் போல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஆகஸ்ட் 2024 கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மெயின்ஸ்க்கான எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் டு அக்டோபர் 2024 கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தது ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஜான் 2025 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 2024 ஹார்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் வந்துருச்சு, ஜூலை ஆகஸ்ட் அப்படின்ற பட்சத்தில் ஒரு 2.5 months தான் இருக்கும் நம்மளுக்கு. அண்ட் அடுத்தது செப்டம்பர் அக்டோபரில் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் இன்டர்வியூ எப்போ இருக்கும், நீங்கள் ஆர்ஆர்பி பிஓ எழுதுறீங்க அப்படின்னா பிஓஓ இல்லை வந்து எஸ்ஓஓ எழுதுறீங்க அப்படின்னா, ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 2024 நவம்பர் 2024 வந்து உங்களுக்கு கண்டக்ஷன் ஆஃப் இன்டர்வியூ இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். இதுதான் டேட்ஸ், என்னென்ன கேட்டகரி கீழே வரும், குரூப் ஏ என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த பேங்க்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுது, ஆர்ஆர்பி பேங்க்ஸ் எந்தெந்த பேங்க்ஸ் எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா. ஸோ எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா முக்கியமாக நம்ம ஏஜ் தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க, 18 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓகே, மல்டிபர்பஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஓஏக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 1996 இருந்து, அதாவது 2006 பிறந்தவங்களா இருக்கணும் இந்த டேட்ஸ்குள்ள. அதாவது 26 இது முக்கியம், 26/1996 to 16/2006 பிறந்தவங்களா இருக்கணும். போத் டே இன்க்ளூசிவ், அதாவது இந்த நாள்ல பிறந்திருந்தாலும் ஓகே தான். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேல் 1 ஆஃபீஸர்ஸ்க்கு 18 to 30 years வரைக்கும், பிஓட 30 years வரைக்கும் எலிஜிபிலிட்டி இருக்கு. ஸோ அதில் 3/6/1994. ஸோ இதில் இருந்து 31/5/2006 வரைக்கும் பிறந்தவங்களா இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 2 மேனேஜர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறது, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். ஸோ அதுக்கான ஏஜ் கிரிட்டேரியா நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதே இது நீங்கள் வந்து ஏதாவது கேட்டகரி கீழே வர்றீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு இருக்குது. இப்போ எஸ்சி எஸ்டி கேட்டகரி கீழே வர்றீங்கன்னா இப்போ உங்களுக்கு இதில் எத்தனை வயசு சொல்லியிருக்காங்க, இதில் வந்து 30 வயசுன்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் ப்ரொபேஷனரி ஆஃபீஸரில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 30 + 5 35 வயசு. இதே இது ஓபிசி கேட்டகரி கீழே வரீங்க அப்படின்னா 33. ஸோ இந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டிசபிலிட்டியோடு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னா 10 வருஷம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி கீழே வரீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும், நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா
விஷுவல் இம்பேரிட்டி, அதாவது ஏதாவது டிசபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா அது எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்றது தான் ஒவ்வொரு இதாக கொடுத்துருப்பாங்க. ஸோ டிசபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு அதை கோ த்ரூ பண்ணிக்கோங்க கம்ப்ளீட்டாக. அண்ட் எஸ், ஆக்சுவலாக அடுத்து என்னென்ன அப்படின்றத சொல்லிடுறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கிராஜுவேஷன் அக்செப்டட். நீங்கள் எந்த யூஜி டிகிரி வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலுமே அக்செப்டட் தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே, நீங்கள் வந்து எழுதலாம். அந்த ஏஜ் கிரிட்டேரியாக்குள்ளே உங்களோட இது ஃபாலோ ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எழுதலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஃபைனல் இயர் சர்டிஃபிகேட்ஸ் வரைக்கும் எல்லாமே கிடைக்கிற மாதிரி இருக்கணும். அவ்வளோதானே தவிர்த்து மற்றபடி நீங்கள் எழுதலாம். பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீல பார்த்தீங்க அப்படின்னா SC/ST கேட்டகரியில் கீழே இருந்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஆஃபீஸர் ஸ்கேல் 1 ஸ்கேல் 2 ஸ்கேல் 3 கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, பிஓக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 175 SC/ST கேண்டிடேட்ஸ், PWD கேண்டிடேட்ஸ் ஆனீங்கன்னா, இல்லை அப்படின்னா வந்து மித்த கேண்டிடேட்ஸ் எல்லாருக்கும் 850. அண்ட் அதே மாதிரி தான் இதுக்கும் 175 மித்த கேட்டகரிஸ் எல்லாத்துக்குமே 850 வரும். ஸோ இதோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து எனக்கு வந்து பயங்கரமாக தத்தமாக இருக்குது அப்படின்றவங்க இந்த ஆர்ஆர்பி கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ்க்கு மட்டும்தான் இங்கிலீஷ். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா IBPS அண்ட் SBI கம்பேர் பண்ணுறப்போ இங்கிலீஷோட லெவல் வந்து கண்டிப்பாக அதை விட கொஞ்சம் அது கூட கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி லெவலாக தான் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் வந்து எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் தாராளமாக இதுக்கு ஃபுல் எஃபோர்ட் போடலாம். ப்ரிலிம்ஸ்க்கு இங்கிலீஷ் கிடையாது, பட் மெயின்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் இருக்கு. ஸோ ரெண்டுக்குமே இதோட மல்டிபர்பஸ் ஆஃபீஸருக்கும் சரி, ஸ்கேல் 1க்கும் சரி, ரீசனிங் 40 மார்க்ஸ் அண்ட் அதே மாதிரி நியூமெரிக்கல் எபிலிட்டி 40 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 80 மார்க்ஸ் உங்களுக்கான காம்போசிட் டைம் மொத்தமாக தான் உங்களுக்கு டைமிங் கொடுத்துருப்பாங்க. அது 45 மினிட்ஸ். 45 மினிட்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி கிளரிக்கலுக்கெல்லாம் வந்து எல்லா கொஸ்டினுமே போடக்கூடிய அளவுக்கு தான் வந்து மக்கள் கெப்பாசிட்டியோடு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ரீசனிங், கம்ப்யூட்டர் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் நியூமெரிக்கல் எபிலிட்டி, ஸோ இது எல்லாமே சேர்த்து காம்போசிட் டைமாக 2 hours இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பேங்கிங்கான கம்ப்ளீட் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மாதிரி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை எனக்கு பேசிக்ஸ்லேருந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான மெகா பேங்கிங் கோர்ஸ் நம்மளோட கனிஷ்னா லாஜிக்ஸ் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கான லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷனில் நான் வைக்கிறேன். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபரில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அதுக்கான டைமிங் கொடுத்துருக்காங்க. ரீசனிங், கம்ப்யூட்டர் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 200 மார்க்ஸ் அண்ட் 2 hours காம்போசிட் டைமிங். வந்து ஆஃபீஸர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இன்டர்வியூ இருக்குது. ஸோ ஆஃப்டர் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் குவாலிஃபை ஆனீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு நம்ம போகலாம். ஸோ இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மெயின் ஸ்கோர் கொஞ்சம் நல்லாவே இருக்கணும். அப்போ தான் வந்து ஆர்ஆர்பி பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பேர் இன்டர்வியூவில் எடுப்பாங்க. பட் அந்த மெயின் ஸ்கோரை வச்சு பயங்கரமாக ஃபில்டர் பண்ணிடுவாங்க. மித்த இடத்துல எல்லாம் IBPS SBIலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு போனாங்கன்னா ஒரு 4:1 3:1 அப்படின்றதுல சான்சஸ் இருக்கும். பட் ஆர்ஆர்பிக்கு அப்படி கிடையாது. 10:1 அந்த மாதிரி, அதாவது இன்னுமே அதிகமாக கூட ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ரேஷியோவில் தான் அவங்க வந்து இன்டர்வியூக்கே வந்து கூப்பிடுவாங்க. ஸோ வந்து மெயின்ஸ்க்கான ஸ்கோர் வந்து நிறைய இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ்க்கான வேகன்சி தமிழ்நாடுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கிராமன் பேங்க். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 377 இருக்குது நம்மளுக்கு. இதான நம்மளோட 377 வேகன்சிஸ் இருக்குது. இதில் கேட்டகரி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஜென்ரல், EWS, OBC, SC/ST கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஓவரால் நம்மளுக்கு வந்து வந்திருக்கிறது இது ஒரு நல்ல வேகன்சி தான், நல்ல கவுண்ட் தான். 377ன்றது தாராளமாக நல்ல கவுண்ட் தான். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணுறப்போ ஆஃபீஸர்ஸ் கேட்டகரிக்குமே ஆஃபீஸர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்குலாம் போன தடவைலாம் சுத்தம் மோசம். ஸோ இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. எங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 110 இருக்குது. 110ன்றது ஒரு ரீசனபிள் அமௌண்ட் தான். ஸோ வேகன்சிஸ் நல்லாவே இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டான ஸ்டடி பிளானரும் நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன். அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு கனிஷ்னா லாஜிக்ஸ் ஆப் டெலகிராமில் போயிட்டு நீங்கள் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களே.
சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பிக்கு பொறுத்த வரைக்கும் கிளரிக்கலுக்கு வந்து 20 to 25 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து வேரி ஆகும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஆர்ஆர்பி பிஓ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 33 அரௌண்ட் 33 to 35 வேரி ஆகும். ஸோ இதுதான் சேலரி பேக்கேஜ். ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே நம்மளோட ஃப்ரீ மாக் டெஸ்ட் எல்லாமே. ஸோ அது டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருக்கேன். அண்ட் புக் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஆஃபர் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வீடியோ கோர்ஸ் வேணும் அப்படின்னாலும் அதுவும் கண்டிஷனாலஜிக்ஸ் ஆப்பில் இருக்குது. ஸோ முக்கியமாக ஒன்று ஃப்ரீ மாக் டெஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. பை.